ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பர்ஃபெக்டான ரசம் எப்படி செய்கிறது தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரசம்தானேன்னு நினைக்காதீங்க. நம்ம எப்போதும் செய்கிற ரசம் தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ருசியில் இருக்கும். ஒரு நாள் நல்லாயிருக்கும், ஒரு நாள் சொதப்பிடும். எப்போதும் நல்லா இருக்கிற மாதிரி நான் சொல்கிற அளவோடு செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க. தனியானா மல்லி விதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, நான் சொல்ல அளவில் செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் 1.5 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நச்சீரகம் சின்னதாக இருக்கும்ல, அந்த நச்சீரகம் ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன்னா. அப்புறம் ஒரு 7-8 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரசம் ரொம்ப ருசி நல்லாயிருக்கும். ஒரே ஒரு வரமிளகா. இதை தான் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டி கொண்டு வரேன். இது மாதிரி இருக்கணும், கொர கொரன்னு ஒட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு தோல் உரிக்க வேண்டாம், அப்படியே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கோங்க. கொர கொரன்னு தான் ரசத்துக்கு எப்போதும் மறந்துடாதீங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. கொர கொரன்னு 1-2மா இருக்கணும். இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து ஒரு கொட்டை சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 2 நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்துருக்கேன். தக்காளியை ஃபஸ்ட்டு நடுவில் அந்த தலைப்பகுதியை வெட்டி எடுத்துடணும். ஏன்னா அதோடு போட்டிங்கன்னா நம்ம கையில் கசக்கி புளி எடுத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று அதோடு சாப்பிட்டா கிட்னியில் ஸ்டோன்லாம் டாக்டர்லாம் சொல்கிறாங்க. அதனால் எப்போதுமே தக்காளியை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தலைப்பகுதியில் அந்த காம்பு வெட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த தலைப்பகுதியில் வெட்டி எடுத்துருங்க மறக்காமல். வெட்டி எடுத்துகிட்டு சமையலுக்கே எப்போதும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வெட்டி எடுத்துட்டேன். இதை கரைக்கிறதுக்கு வசதியாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இது இந்த புளி இந்த தக்காளிலாம் கையால் தான் கரைக்கணும். தக்காளி மிக்சியில் போட்டுறாதீங்க, கையாலேயே கரைங்க. அதுக்காக சின்ன சின்ன துண்டாக வெட்டியிருக்கேன். 2 தக்காளி பழத்தையும் துண்டாக வெட்டி அந்த புளியோடு சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளிட்டு போட்டுருங்க, நல்லா வாசனை நல்லாயிருக்கும். அது மாதிரி கொத்தமல்லி தலையும் நல்லா கிள்ளிட்டு போட்டிருக்கேன். புளி, தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை 4ஐயும் போட்டு கையால் நொறுங்க பிசைஞ்சு நல்லா பழுத்த பழந்தான். புளியும் ஊறின புளி, அந்த புளியும் தக்காளியும் கசக்கிறப்ப அதோடு சேர்ந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு அதுலேயே நல்லா செட் ஆகிடும் உங்களுக்கு. இது மாதிரி சக்கையாகிற அளவுக்கு அதை நல்லா கரைச்சிக்கோங்க. புளியை தூக்கி போட்டுருங்க, புளி சக்கையை. இப்போ அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான உப்பு, கல் உப்பு தான் எப்போதுமே சேர்க்கணும், சமையலுக்கு மறந்துடாதீங்க. இப்போ சேர்த்து ரசம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம். வானிலை அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். எப்போதும் கடுகு பொரிஞ்சோடனே மற்ற சாமானை சேர்க்கணும், இல்லாட்டினா தலைவலிக்கும். கடுகு சரியாக பிரியாமல் இருந்தால் 2 வரமிளகா போட்டுக்கோங்க. இந்த கடுகு வரமிளகாவும் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டிருங்க. ருசி நல்லாயிருக்கும் பச்சை மிளகா ருசி. கடுகு வரமிளகா பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு நீங்கள் அரைச்சி வச்சுருந்த இந்த ரசத்து பொடியை தூவிக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த சமயத்தில் ஒரு பெரட்டல் போதும். இந்த சமயத்தில் கொஞ்சம் அதிகமாக பெரட்டினா ரசத்தோட ருசி மாறிடும். சும்மா லேசாக அந்த கடுகோடு சேர்ந்து ஒரே ஒரு பெரட்டல், அடுப்பு சிம்மில் இருக்கணும் இந்த சமயத்தில். இதுதான் ரசம் ருசியாக இருக்கிறதுக்கான இது காரணம். ஒரு பெரட்டிட்டு நம்ம கசக்கி வச்சுருந்த புளி தக்காளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. இனிமேல் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் இருந்து ரசம் கொதிச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் இப்போ நம்ம தாளிப்போட நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி தக்காளி கலந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம். அடுப்பு சிம்மில் இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுட வேண்டாம், கசப்பு தன்மை கொடுக்கும். இதுக்கப்புறம் அடுப்பு சிம்மிலே இருக்கணும். லேசாக ஒரு அந்த பெருங்காயத்தூள் கலக்கிறதுக்கு அவ்வளோதான் போதும். இப்போ அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். சிம்மிலே இருந்தால் தான் அந்த தீயில் தண்ணி கொதித்து அதில் போட்ட சாமான்கள்லாம் வெந்து லேசாக ஏதாவது ஒரு இடத்துல நுர தள்ளி வரும். அந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணு. ரசம் எக்காரணம் கொண்டு கொதிக்கக்கூடாது. இந்த ஓரங்களில் பொங்கி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ ரொம்பவும் கொதிக்க விட்டுறாதீங்க. இந்த பொங்கி வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் அந்த சூடு தண்ணி எடுத்துக்கு சுமார் 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றிடுறேன். 1/2 கிளாஸ் தண்ணி இந்த சூடு எடுத்து ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ரசம். பர்ஃபெக்டான கடுமையான ரசம். இதெல்லாம் சுடாக இருக்க இந்த ரசம் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அற்புதமாக இருக்கும். சாப்பிடாதவங்களும் ரசம் சாப்பிடுவாங்க. சட்டுன்னு தட்டு காலியாகிடும். சோறு போட்டிங்கன்னா இந்த ரசத்துக்கு நல்ல ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம் பொரித்தது, இல்லாட்டினா ஒரு சம்பந்தி துவையல் வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா
இந்த மலைக்கும் அதுக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. ரசம் எப்போதுமே தினமுமே ரசத்தை வந்து உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த ரசம் நான் சொன்ன பக்குவத்தில் நீங்கள் ரசம் செஞ்சீங்கன்னா எப்போதுமே ரசம் நல்லாயிருக்கும், சொதப்பாமல் இருக்கும், ருசி அப்படியே இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.